வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அருமையான, அதே சமயம் ரொம்பவே ஆழமான ஒரு வரலாற்று தேடல்ல இறங்க போறோம். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி நம்ம தென்னிந்தியாவோட பழமையான, பசுமையான கிராமங்களை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். தூரத்துல கேக்குற மெல்லிய புல்லாங்குழல் இசையும் அந்த மண்ணோட வாசனையும் உங்க மனச கண்டிப்பா அமைதிப்படுத்தும். இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு, பல நூற்றாண்டுகளா மழைய வரவழைக்கும் தெய்வமாகவும் நம்ம நோய்களை போக்கும் தாயாகவும் வழிபடப்படுற ஒரு மாபெரும் சக்தியை பத்தி தான். ஆம், சக்தி மாரியம்மனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்லைங்க. நம்ம தொன்மையான வரலாறும் அறிவியலும் பாரம்பரிய இசையும் பின்னி பிணைந்த ஒரு சுவாரஸ்யமான விளக்கப்பதிவு இது. சரி, உள்ள போலாமா? மண்ணின் மனத்தோடு கலந்து வாழும் ஒரு சக்தி. இந்த வரி எவ்வளோ ஆழமானதுன்னு கவனிச்சிங்களா? மாரியம்மன் அப்படிங்கிறவங்க எங்கேயோ வானத்துல இருக்கிற ஒரு தெய்வம் மட்டும் கிடையாதுங்க. அவங்க எளிய மக்களோட அன்றாட வாழ்வுல, விவசாயிகளோட வியர்வையில, அவங்க உளிர மண்ணுல கலந்திருக்கிற ஒரு உயிர்மூச்சு. எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாத சாதாரண கிராமப்புற மக்களுக்கு அவங்க தான் எல்லாமே. அவங்க கஷ்டங்களை கேட்கிற தாயாகவும், பசிக்கு உணவளிக்கும் பூமியாகவும் அவங்க இருக்காங்க. இந்த ஆழமான தொடர்பு எப்படி ஆரம்பிச்சதுன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அத்தியாயம் 1. தோற்றமும் வரலாறும். வேத காலத்திற்கு முந்தைய வேர்கள். தமிழ்ல மாரி அப்படின்னா மழைன்னு அர்த்தம். மழையே ஒரு பெண் தெய்வமா உருவகப்படுத்துற இந்த தொன்மையான வழிபாட்டுல ரேணுகா தேவியோட புராண கதை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முந்தைய வேத காலத்துல ஜமதக்னி முனிவரோட மனைவியா வாழ்ந்தவங்க தான் ரேணுகா தேவி. முனிவரோட கட்டளைக்காக கடமையின் பேரால் அவங்களோட சொந்த மகன் பரசுராமனாலேயே அவங்க தலை துண்டிக்கப்படுது. நினைச்சாலே பதறுதில்ல. ஆனா அந்த துயரமான முடிவுல அவங்க கதை முடியல. விதியின் வழியால அவங்க மீண்டும் உயிர்த்தெழுறாங்க. அப்படி உயிர்த்தெழுந்த அந்த மாபெரும் சக்தி தான் மக்களுக்காகவே வாழும் மாரியம்மன் புராணங்கள் சொல்லுது. இறப்பிலிருந்து மீண்டு வந்து மக்களை காக்கிற ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமா அவங்க இப்படி மாறினாங்க அப்படிங்கிறது உண்மையிலே வியக்கத்தக்க ஒரு வரலாற்று பதிவு. அத்தியாயம் 2. சக்தியும் அருளும். இப்போ அம்மனோட குணாதிசயங்கள்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு முரண்பாடு இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? ஒரு பக்கம் கோடை வெப்பம், அம்மை நோய், கொடிய சூட்டுக்கட்டிகள், இதையெல்லாம் அம்மனோட கோபத்தின் வெளிப்பாடா, அதாவது அம்மன் இறங்குதல்னு மக்கள் நம்புறாங்க. இது அவங்களோட ரொம்ப உக்கிரமான பக்கம். ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா, குளிர்ந்த தயிர் சாதம், கூழ், இளநீர்னு படையல் கொடுக்கும்போது கோபத்துல எரியும் அந்த தாய் அப்படியே குளிர்ந்து தன் அருளை பொழிறாங்க. உக்கிரமான நோய்களையும் அமைதிப்படுத்தும் குளிர்ச்சியையும் ஒரே நேர்கோட்ல இணைக்கிற இந்த முரண்பாடுதான் மாரியம்மன் வழிபாட்டோட மைய கருத்தே. இதைத் தொடர்ந்து நாம பேச வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் வேப்பிலை மற்றும் மஞ்சள். கிராமங்கள்ல அம்மன் இறங்கிட்டான்னு சொல்லும்போது மக்கள் முதல்ல தேடி ஓடுறது ஆஸ்பத்திரிக்கு கிடையாது. அவங்க நாடி போறது வேப்பிலையையும் மஞ்சளையும் தான். இது வெறும் ஆன்மீக சடங்கு மட்டும் இல்லங்க. பழங்கால மருத்துவமோ நம்ம ஆழமான ஆன்மீகமோ எப்படி ஒன்னா கலந்திருக்குன்னு இது நமக்கு காட்டுது. மழைய வேண்டி விவசாயம் செழிக்கவும் நோய்கள் தீரவும் அந்த மக்கள் அம்மனை நம்புறதுக்கு இந்த இயற்கை பொருட்கள் தான் ஒரு பாலமா அமையுது. அத்தியாயம் 3. கோடைக்கால திருவிழாக்கள். சித்திரை, வைகாசி, ஆடின்னு வந்துட்டாலே கிராமங்கள்ல கொண்டாட்டம்தான். நாதஸ்வரமும் தவிழும் முழங்க கிராமமே ஒண்ணு திரளும் நேரம் இது. இந்த விழாக்கள்ல நடக்கிற ஒவ்வொரு சடங்கும் அலாதியான அனுபவத்தை கொடுக்கும். முதல்ல கூழ் ஊற்றுதல். சுட்டெரிக்கும் வெயில்ல உடம்புக்கும் மனசுக்கும் குளிர்ச்சிய தர்ற ஒரு அற்புதமான பரிசுது. அடுத்து கரகம். ஒரு குடத்துல நீரையும் வேப்பிலையும் வச்சு அம்மனோட சக்தியை அழைக்கும் ஒரு தெய்வீக நடனம். அப்புறம் அக்னிச்சட்டி. எரியும் நெருப்ப கைகள்ல ஏந்திட்டு போற பக்தியோட உச்சகட்டம் இது. இறுதியா வேப்பிலையாடை. இது ஒரு சடங்குன்னு சொல்றதை விட ஒரு தொன்மையான மருத்துவ வேரியல்னு சொல்றதுதான் ரொம்ப சரியா இருக்கும். சரி, இவ்வளவு நேரம் இந்த பிரம்மாண்டமான திருவிழாக்களை பத்தி பேசணும் இல்லையா? இங்க நாம சற்று நின்னு சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஏன் இந்த விழாக்கள் எல்லாமே குறிப்பா வெயில் சுட்டெரிக்கும் கோடை காலத்துல கொண்டாடப்படணும்? இதுக்கான விடை கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது. அத்தியாயம் 4. வழிபாட்டிற்கு பின்னாலுள்ள அறிவியல். இதுவரை நாம பார்த்த சடங்குகள் ஏதோ கண்மூடித்தனமான நம்பிக்கைகள்னு நினைச்சிடாதீங்க. கோடைக்காலம் அப்படிங்கிறது அம்மை மாதிரியான பல தொற்று நோய்கள் ரொம்ப வேகமா பரவற ஒரு காலம். அந்த நேரத்துல நம்ம உடம்ப காக்க இயற்கையாவே கிருமி நாசினியா செயல்படுற வேப்பிலை, மஞ்சள், அப்புறம் உடம்ப குளிர்விக்கும் கூழ், இதையெல்லாம் நம்ம முன்னோர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமா பயன்படுத்தினாங்க. நோய்கள்லிருந்து தங்களை காத்துக்க மனிதன் இயற்கையாவே ஒரு தாயோட அரவணைப்ப தேடுறான். அந்த தேடலோட விளைவுதான் விஞ்ஞானபூர்வமா நிரூபிக்கப்பட்ட இந்த இயற்கையான மருத்துவ கவசங்களை மாரியம்மன் வழிபாட்டின் மூலமா அவங்க உருவாக்குனாங்க. இது எவ்ளோ பெரிய அறிவியல் பாத்தீங்களா? அத்தியாயம் 5. வழிபாட்டின் நோக்கம். மருத்துவ அறிவியலை தாண்டி மக்கள் ஏன் அம்மனை இவ்வளவு ஆழமா நேசிக்கிறாங்க? ஏன்னா மாரியம்மன் அப்படிங்கிறவங்க
இயற்கையோட ஒரு முழுமையான வடிவம். நிலம், நீர், மழை என அனைத்தின் உருவமா திகழும் அவங்க உலகத்துக்கே தாய். அவங்க பருவகால நோய்களை தடுத்து உடம்ப காக்குறாங்க. அதோடு வாழ்க்கை போராட்டங்களை எதிர்கொள்ள நமக்கு அசாத்தியமான தைரியத்தை தராங்க. எல்லாவற்றுக்கும் மேலா அவங்க எளியோரின் தாய். அங்க உயர்ந்தவர் தாழ்ந்தவருங்கிற எந்த பாகுபாடும் கிடையாது. தன்னை நாடி வர்ற எல்லாரையுமே தன் குழந்தைகளா பாவித்து அவங்க அரவணைக்கிறாங்க. அத்தியாயம் 6 அருளின் பலன்கள். இந்த தொன்மையான வழிபாட்டு முறையால இன்றைய நிஜ உலகத்துல நமக்கு என்ன பலன் கிடைக்குது? ஒரு சமுதாயமா நாம எப்படி மேன்மை அடையறோம்? முதலாவதா, வேப்பிலை மஞ்சள் பயன்பாட்டால கிடைக்கும் உடல் ஆரோக்கியமும் நம்பிக்கையால பிறக்கும் மன அமைதியும். இரண்டாவதா, மழையை ஈர்க்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்தோட பிரார்த்தனையால விளையும் விவசாயச் செழிப்பு. இறுதியா ரொம்ப முக்கியமான ஒன்னு இருக்கு, நேர்த்திக்கடன்கள். மாலை அணியிறது, விரதம் இருக்கிறது மாதிரியான நேர்த்திக்கடன்கள் ஒரு மனிதனுக்கு ஆழமான சுய ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்குது. ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா, ஒரு மனிதனை சிறந்த மனிதனா மாத்திர பயணமாதான் இந்த வழிபாடு இருக்கு. நாம இந்த வரலாற்று பதிவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஒரு வரிய மட்டும் உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. தாய் மாரியை வணங்குவது நாம் வாழும் இயற்கையை பாதுகாப்பதற்கு சமம். சக்தி மாரியம்மன் என்பவள் வெறும் கோவில்ல வீற்றிருக்கும் தெய்வம் மட்டும் கிடையாது. அவங்க அறிவியல், ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கை முறை ஆகிய மூன்றும் கலந்த ஒரு உன்னதமான சக்தி. நம்மை பெற்ற தாயையும் நாம வாழும் இயற்கையையும் காப்பதுதான் மாரியம்மன் வழிபாட்டோட உண்மையான அர்த்தமே. இயற்கையை தெய்வமா மதிக்கும் இந்த அற்புதமான மரபு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கட்டாயம் கடத்த வேண்டிய மாபெரும் பொக்கிஷம் இல்லையா? கொஞ்சம் சிந்தியுங்கள். இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை அளித்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று தேடலோடு நாம சந்திப்போம். நன்றி.